அதுக்கப்புறம் இந்த விழாவின் நாயகன், இந்த விழாவுடைய முக்கிய பர்சன் தமன். அவர் பயங்கர பிஸி. அவருடைய ஸ்டூடியோக்கு போனால் தான் தெரியும். கண்ணா லட்டு தின்ன ஆசை அது போட்டு இருந்தார். திடீர்னு அப்படியே கேட்டு இருந்தேன், ஏன்டே தோட்டே மாட்டே தக்கட்டோமா அப்படின்ச்சு. சார் இது என்ன சார்? ஓ சாரி பா, தெலுங்கு ஜூனியர் என்டிஆர் போட்டது மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாரு. திடீர்னு பார்த்தா ஏத்தோனா தொக்கவோமா அப்படின்னு என்னென்னா கன்னட பாட்டு ஓடின்றது ஒரு சைடு. சார் என்ன சார்? ஏன்னா கன்னடம் தெலுங்கு எல்லாத்துலேயும் பிஸி, ஆனால் பாட்டு கதை இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். மொத்தம் 4 சாங்கு பின்னி கொடுத்துருக்காரு. பிச்சு உதறிட்டாருன்னு சொல்லலாம். சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ சேது. என்னென்னா சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும்போது சில விஷயம் சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி அவன் டாக்டராக இருக்கும்போது அவனுடைய காலேஜில் வந்து எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு போவோம். அப்போ நான் லொல்லு சவா பண்ணிட்டு இருந்தேன். காசு இல்லைனா மச்சா சீஃப் கெஸ்ட்டாக வரேன்டா அப்படின்னுவேன். சும்மாவே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு போவான், காசு வாங்கி தருவான். அவன் காலேஜில் கேட்பாங்க, எத்தனை தடவைப்பா இவனை கூப்பிட்டு வருவேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் கேட்டான், மச்சா இத்தனை தடவை கூப்பிட்டு போகிற எல்லாம் பண்ணுற பதில் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னா, நீ ப்ரொடியூசராக ஆகிட்டு என்ன படம் பண்ணுற என்ன வச்சு அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்ட்டுல கண்டிப்பாக மச்சா அப்படின்ட்டேன். நீ எல்லாம் நல்லா வருவேன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டில் சொல்லிட்டேன். இப்போ கரெக்டாக நான் இது ஆரம்பித்தேன்னா பேசும்போது கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகிறான் காரில். மச்சா ஞாபகம் இருக்கா? அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சரி என்ன பண்ணுறது தெரியல. சரி மச்சான் வந்துரு அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் அது என்ன வருதோ வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ தேவை. அவர் என்னன்னா, நான் வந்து படத்தை கமலா தேட்டர் தாண்டி போக சொல்ல பார்த்தீங்கன்னா லத்திகா 250 நாள்னு ஒரு போஸ்ட்ரு. நான் ஒன்று எங்கள் பசங்கிட்ட கேட்டேன், ஏன் மச்சா இது என்ன லாங்குவேஜ் படம், டப் பண்ணிடுறாங்களா அப்படின்னா. இல்லை தமிழ் தான் அப்படின்னா. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு கட் பண்ணுறேன், நம்ம கோயம்பேடு போகிற சைடு ஆனந்த தொல்லை விரைவில் அப்படின்னு. நான் ஒன்றும் பயங்கரமாக மச்சான் விடக்கூடாது, இதை ஃபாலோ பண்ண அந்த போஸ்டையே ஃபாலோ பண்ணி போகிறோம். அப்படியே அண்ணா நகர் உள்ளே போயிட்டு ஒரு ரைட்டு திரும்புது, பெரிய பேனர் வீடே மறைஞ்சிருக்கு. அப்படி நிற்கிறாரு தலைவர் பயங்கரமாக பேனர். நான் என்னடா அப்படின்னு பார்த்தா வரும்போதே கட் அவுட் மாதிரி தான் வர ஸ்டைலாக. ஆனால் சொன்னேன், அண்ணன் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு. உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவர் கேட்டது, என்னைக்கு தம்பி ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. எனக்கு புரியல சார், முதல்ல படம் பேசணும், அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது, எடுத்தோடனே ஃபங்க்ஷன்றீங்கன்னா. இல்லை தம்பி என்னைக்கு ஃபங்க்ஷன்னாரு. ஃபங்க்ஷன் வைக்க முடியாது சார், இப்போ எதுவுமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சார்ண்ணே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டுருந்தார், என்னைக்கு தம்பி ஃபங்க்ஷன். எனக்கே புரியல, இப்போ தான் தெரியுது 2 லாரி வெளியே நிற்குது. நான் அடித்ததே 500 இன்விடேஷன் தான், 5000 கேட்குறாரு. 5000 கொடுங்க தம்பி எனக்கு. சார் இது என்ன காது குத்துற ஃபங்க்ஷனா சார் அப்படின்னா. இல்லை தம்பி 50 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க, 5000 பேராவது வர வைக்கணும் தம்பி. அப்புறம் சரி ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படத்தில் புக் பண்ணோம். என்னென்னா படத்தில் கும்பகோணத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷெடியூல் போட்டோம். அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அங்கே கும்பகோணத்தில் ஷார்ட் எடுக்கும்போது ஒரு க்ரௌடு ஃபுல்லாக வந்துட்டாங்க. வந்தோடனே பவர் ஸ்டார் பார்த்து உடனே கற்று எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் நைட் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கும்பல் வந்தாங்க. வந்தோடனே இது மாதிரி வருங்கால ஜனாதிபதி அப்படிலாம் கத்திட்டு இருந்தாங்க. அப்படியே என்னை பார்த்தார், நானும் பார்த்தேன். ஒரு 2:30 மணி இருக்கும், ஒருத்தன் சும்மா இல்லாமல் பாகிஸ்தான் ஜனாதிபதி அப்படின்னா எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு ஜனாதிபதி இவர் எப்படி ஆவார்னு நான் அப்படிதான் அமைதியாக விட்டுட்டேன். ஒன்னாடியே பார்த்தாரு, சரி விடுங்க தங்கினாரு. உடனே இன்னொருத்தர் சும்மா இல்லாமல், தலைவா எப்போ லத்திக்கா அப்படின்னா ஒன்னா அவரே டென்ஷன் ஆகிட்டார். ஏன்டா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சடா. இப்படிதான் தம்பி ரிலீஸ் ஆனதையே மறுபடியும் எப்படா ரிலீஸ் பண்ணுன்னு கேட்டு என்னை பைத்தியமாக்குறானுங்க தம்பி. எப்படியாவது இவனுக்கிட்ட என்னை காப்பாற்று தம்பி அப்படின்ட்டு ஒரே ஜாலி தான். அப்புறம் ஹீரோயினோட சீன் நான் சொன்னேன், ஃபைட் சீன் எடுத்தோம். ஆனால் பயங்கரமாக ஒரு மாதிரி வெறிதனமாக பண்ணணும் அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டாரு. ஃபைட் சீன் வந்து மதியானத்துக்கு மேலே காலைல பேட்ச் ஒர்க்கு. ஹீரோயின் அந்த பைக்கில் பார்த்துருப்பீங்க, அப்படி மேலே உட்காந்து அந்த இடுப்பில் அப்படி கை வச்சு தடவணும். அதை நான் ஓட்டினேன் ஃபஸ்ட்டு பைக்கே என்கிட்ட பண்ணுங்கண்ணே. அப்புறம் இறைய முடிச்சு பார்த்தா என்னுடைய இடுப்பு அப்படியே பழுத்துருச்சு. என்னென்ன நீ தானே தம்பி வெறிதனமாக பண்ணுங்கண்ணே. ஏன்னா இங்கே வெறிதனமாக பண்ணக்கூடாது, அங்கே தான் வெறிதனமாக பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நேற்று டப்பிங்கு அனந்து இந்த டைலாக்கு
இந்த லவ் மேட்டரில் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் இந்த காமெடி ஹீரோயிஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு சென்டிமெண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக வச்சாதான் லவ் செட் ஆகணும். அது பாட்டு டேக் நிறைய போயிட்டு இருக்கு. அண்ணனாம்மா சொல்கிறாரு, இந்த லவ் மேட்டரில் ஹீரோயிஸும் காமெடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செட்டில்மெண்ட்டை கரெக்டாக வச்சாதான் லவ் செட் ஆகுன்றாரு. நான் அப்படியே ஷாக் ஆனே. செட்டில்மெண்ட் ஆனேன். ஐயோ தம்பி ஒரே டென்ஷன். அதனால் அதான் நான் வந்துட்டு நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்கேன், ஸ்பாட்டில் நிறைய சிரிச்சிருக்கேன். ஆனால் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் ரசித்து சிரிச்சது இருக்கேன். ஐயோ யோ 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 யோ. படத்தில் ஹீரோயின் பேர் சௌமியா. இன்னைக்கு வரைக்கும் சௌந்தர்யா சார்லத்தான் சொல்கிறாரே தவிர சௌமியான்னு சொல்லவே மாட்டாரு. ஸோ அப்படி ஒரு பொக்கிஷம் எங்கள் அண்ணன் பவர் ஸ்டார். ஸோ இப்படி ஒரு அற்புதமான கூட்டணியில் இந்த படம் கிடச்சி அமைஞ்சிருக்கு. ஜாலியாக எடுத்திருக்கோம், எந்த ஒரு கவலையும் இல்லை. நான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தில் வந்து சாரோட சேர்ந்து ப்ரொடியூசர் ஆனேன் அப்படின்னா, கதைக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது, டைரக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் இது படமே காமெடி தான். இதில் கருத்து இருக்கா அப்புறம் கதை இருக்காலாம் எனக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று இருக்குது, காமெடி இருக்குது. 2.5 மணி நேரம் ஒரு பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு உழைத்த முரளி சார், முரளி சார், ராமநாத் சார் சொன்னார் எனக்கு ஃபர்ஸ்ட் டே, தம்பி எனக்கு வயசாகிடுச்சுப்பா, உங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோர்ஸானால் வேலை செய்ய முடியாது, அதனால் உனக்கு ஒரு சின்ன பையனை கொடுக்குறேன் அப்படின்னு முரளி சார் கொடுத்தாரு. முரளி சார் வாங்க. இவர் தான் சொல்லுங்க சார் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னுடைய டீம் வெங்கட், ஸோ அதாச்சும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்காக அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் இனி நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன இவங்க எல்லாருமே எனக்கு என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ண இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் என்னுடைய முக்கியமானது என்னுடைய நண்பர்கள். வந்து ஆனந்த், முருகன், சேது, உதயண்ணன், பாலாஜண்ணன், குணாமாம், சுந்தர். ஸோ அவங்க தான் என்னோடய முதுகெலும்பு. என்னோட ஒவ்வொரு பஞ்ச், என்னோட டைலாக் என்னோட உட்காந்து இன்றைக்கி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அதுக்கு காரணம் அவர் சிம்பு சார் சொன்ன மாதிரி அவன் தனித்துவம், அவனுடைய காமெடி, அவனுடைய இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவனை சுற்றி இருக்க பெரியோர்கள், நல்லவர்கள், அப்புறம் என்னோட ரசிகர்கள். ஸோ இவங்க எல்லாருடைய ஒரு கோரஸும் சேர்ந்தால் தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை நீங்கள் கண்டினியூவாக ஜெயிக்க வைக்கணும். அதனால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தை ரொம்ப காமெடி போட்டிருக்கேன், நிறைய செஞ்சுருக்கேன் அப்படிலாம் கிடையாது. நான் உழைக்கிற ஒவ்வொரு படமும் என்னுடைய படமாக தான் நினச்சி உழைச்சிட்ருக்கேன். அதனால தான் எல்லா படத்துலையுமே காமெடி நல்லாயிருக்கும், நான் எதுலேயுமே மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ சங்கர் சார் படம் பண்ணேன்னா அதில் நானும் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, அது என்னுடைய படம் தான். சிம்பு சாரோட ஒரு படம் பண்ணால் அதுவும் என்னுடைய படம் தான். அது மாதிரி எல்லா படமும் என் படம் தான், இதுவும் என் படம் தான். ஸோ ரசிகர்களாகி நீங்கள் என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விழாவிற்கு வரை தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த தேவி தேட்டர் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எங்கே பண்ணலான்னும் போது பவர் சார் சொன்னார், இது மாதிரி காமராஜர் அரங்கத்தில் பண்ணலான்னு. சார் அங்கே ஸ்க்ரீனே இல்லையே சார் அப்படின்னா, கூட்டம் நிறைய வரும்ல அப்படின்னாரு. சார் கூட்டம் அதிகம் சார் பாடலாம் ஒன்று. ஸோ அப்படி நாங்கள் தேடிட்டு இருந்த சூழ்நிலையில் என்னுடைய சிம்பு சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்து மன்மதன் ஃபஸ்ட்டு நான் பார்த்து கிளாப்ஸ் அடித்து என்னுடைய முதல் என்ட்ரிக்கே கிளாப்ஸ் இந்த தேட்டர் தேவி தேட்டர். என்னுடைய ஆடியன்ஸ், என்னை ரசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே சுற்றுவட்டத்தில் தான் அதிகமாக இருக்காங்க. என்னுடைய ரசிகர்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கிற பிரபா எல்லாருமே புளியந்தோப்பு இந்த சைடாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த தேவி தேட்டரில் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி கேட்டோம். அவனோட உரிமையாளருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி சார். ஸோ இப்படி ஒரு தேட்டர் கொடுத்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த விழா சிறப்படையும் செஞ்சதுக்கு ஸோ தேவி தேட்டர் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை பார்ப்போம். தேங்க்யூ.